சென்னை ராணிமேரி கல்லூரியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் சூரிய ஒளி மின் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மின்சார சிக்கனத்தை அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தி வரும் நிலையில் சோலார் பவர் எனப்படும் சூரிய ஒளி மின் திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள பலரும் தயக்கமே காட்டுகின்றனர். ஆரம்ப கட்ட முதலீடுதான் இதற்கு காரணம். ஆனால் துணிந்து இறங்கிவிட்டால் சோலார் பவர் சொர்க்கமாகிவிடும் என்பதை சென்னை ராணிமேரி கல்லூரி உணர்த்தியுள்ளது. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள ராணிமேரி கல்லூரியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இதை திங்களன்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தில் முதல் கல்லூரியாக சூரிய ஒளி மின் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ராணிமேரி கல்லூரி பெருமிதம் கொள்வதாக கல்லூரி முதல்வர் கூறினார். கல்லூரியின் முதல்வர் என்ற முறையில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். ஏனென்றால் எல்லா அரசு கல்லூரிகளிலும் நடக்காத ஒன்றை எங்களுடைய கல்லூரியில் ஒரு பைலட் ரன் முன்னோடியாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் முதல்ல நம்ம ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சோலார் சிஸ்டத்தின் மூலமாக எங்களுக்கு மாதம் ஏற்படுகின்ற இபி கரண்ட் பில்லில் I think ஒரு 30 to 40% கம்மியாகும்ன்ற நம்பிக்கையில நாங்க இருக்கோம். சூரிய ஒளி மின்திட்ட வடிவமைப்புக்கு துவக்கத்தில் 10 லட்சம் ரூபாய் செலவாகிறது. ஆனால் 50 ஆண்டுகள் வரை பயன்பெறலாம் என்றும் 30 ஆண்டுகள் உத்தரவாதம் உள்ளது என்றும் இதன் வடிவமைப்பாளர் உறுதி கூறினார். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சோலார் ஸ்கீம்ல போடப்பட்ட ஒரு பிளான்ல இந்த காலேஜுக்கு 10 கிலோவாட் ஆன்கிரேட் சிஸ்டம் போட்டிருக்கோம். இது இந்த பில்டிங்ல இருக்க எல்லா லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் லைட் அப் ஆகிறதுக்கான ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க எங்க பிரின்சிபல். இதோட காஸ்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 10 லட்சம் ரூபாய் ஆகுது எங்களுக்கு. இது இல்லாமல் இதுக்கு நாங்கள் வாரண்டி கொடுக்கறது 30 வருஷம் பேனலுக்கான வாரண்டி, மற்றபடி இன்வெர்டர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் வாரண்டி அண்ட் மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கான வாரண்டி எல்லாமே 3 to 5 வருஷம் கொடுத்துருக்கோம். இடமும் மூலதனமும் இருக்கும் பட்சத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய சூரிய ஒளியை கொண்டு மின் பற்றாக்குறையை தீர்க்க முடியும். ராணிமேரி கல்லூரியைப் போல் பலரும் இதற்கு முன்வர வேண்டும்.